எல்லாருக்கும் வணக்கம். தலைவன் தலைவி இட்ஸ் அ ஸ்பெஷல் மூவி ஃபார் மீ. ஏன்னா பாண்டியராஜ் சார்கிட்ட ரொம்ப நாள் நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பசங்க 2ல நான் பண்ணியிருப்பேன் ஒரு சின்ன ரோல். அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இதில் சாரோட மச்சானா நடிச்சிருக்கேன், விஜய் சேதுபதி சாரோட மச்சானா நடிச்சிருக்கேன். இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. படம் எல்லாரையும் என்கேஜ் பண்ணோம். இது ஒரு குடும்ப படம். ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச். தேங்க்யூ. ஐயா, நேற்று உங்க வீடியோ தான் ட்ரெண்டிங். மாஸ் பண்ணிட்டீங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதித்யா கதிர். தலைவன் தலைவி இந்த படத்தில் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த பாண்டியராஜ் சாருக்கு வந்து ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு ஆஃபீஸில் போய் பார்த்துருக்கு உனக்கு நல்ல கேரக்டராக நான் தருவேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி ஒரு நல்ல கேரக்டரு. இந்த படமே ஒரு மாதிரி ஃபேமிலியாக வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக இருக்கும். நீங்கள் எல்லாரும் வந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி தேட்டரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக வேற லெவலில் என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இது தலைவன் தலைவி படத்தோட ஆடியோ லான்ச். நான் இதில் ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்கேன். அமரசிகாமணி அப்படின்னு ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரு. ஸோ படம் முழுக்க அப்படியே ட்ராவல் ஆகிற ஒரு கேரக்டரு. ரொம்ப பாண்டியராஜ் சாரோட ஒர்க் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரும் தேட்டரில் வந்து படம் பாருங்க. நன்றி. எங்கள் அண்ணன் வந்துட்டாரு. நேரில் பார்க்காமலாம் கூட சைடில் பார்க்குற அளவுக்கு அவர் கலரில் சட்டை போட்டிருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நல்ல நாளில் தலைவன் தலைவி ஒரு அற்புதமான படம். படம் நடிக்கும் போதே சில படங்கள் வந்து மனசு திருப்தியா நடிப்போம். எப்படி நான் ஒரு தர்மதுரைய படம் நடிச்சு முடிச்சோடனே பார்த்தோமோ, சேது நடிச்சு முடிச்சோடனே பார்த்தோம், அந்த ஒரு திருப்தி இருக்கு இந்த படத்துல. டப்பிங் பண்ணும் போதே எனக்கு அவ்வளவு சுவாரஸ்யமான நினைவுகள்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எக்ஸ்ட்ரானரியா பண்ணியிருக்காரு சேது. அவங்கள சொல்லவே வேணாம், நித்யா மேனன். ஸோ ரொம்ப நல்ல படம். பாண்டியராஜ் சாருக்கு ஒரு அடுத்த ஒரு பிரமாதமான படமா இருக்கும். நன்றி.